தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஜென்மம், இது மாறாத சொந்தம், இது மாறாத சொந்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக புனித பிரான்சிஸ் சவேரியாரின் ஜெபமாலை பக்தியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 1506 ஸ்பெயின் நாட்டில் பிறக்கிறவர். உயர்நிலை குடும்பம், உயர்நிலை சமூகத்தைச் சேர்ந்த குடும்பம். தாய் வழக்கம் போல அன்னை மரியாள் மீது அளவு கடந்த பக்தியை கொண்டிருந்தவர். அதோடு மட்டுமல்ல, தினமும் ஜெபமாலை ஜெபித்து தன் மகனுக்கும் கற்றுக் கொடுத்தவர். பிரான்சிஸ் சவேரியார் என்று சொன்னாலே புனித லொயோலா இஞ்ஞாசியாரும் வருவார். இவங்கெல்லாம் இயேசு சபையை 1534 உருவாக்கியவர்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இவர் என்ன சொல்லுவார்னா, நற்செய்தியின் பணிக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படிம்பார். அதனுடைய விளைவாகத்தான் இவர் இந்தியாவுக்கு வருகிறார். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மரியாவிடம் வழிகாட்டுதலை கேட்பாராம். அன்னை மரியாவிடம் வழிகாட்டுதலை கேட்பாராம். 1542 இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் அடிக்கடி மரியாளின் சுருவத்திற்கு முன்னால் போய் முழங்கால் படியிட்டு ஜெபமாலை ஜெபிப்பாராம். இந்தியாவினுடைய கடற்கரையில் இருக்கிற அத்தனை பகுதிகளிலும் மரியாவின் பெயரை நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, மரியாவை நினைத்து, அன்னை மரியாளை நினைச்சு நாம் சொல்கிற ஒவ்வொரு மங்கள வார்த்தை ஜெபமும் கடவுளுடைய அருளை ஒரு புதிய ஆன்மாவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நீ ஒரு முறை மங்கள வார்த்தை சொன்னினா அது கடவுளுடைய அருளை யாராவது ஒரு புதிய ஆன்மாவுக்கு கொண்டு போய் சேர்க்குமா. அந்த மரியாளின் பக்தி எங்கேருந்து அவருக்கு அதிகமாக வந்ததுன்னா ஜெபமாலையிலிருந்து தான். ஜெபமாலை வாழ்க்கை தான் அன்னை மரியாளுடைய பக்தி என்று அவர் சொல்லி கொண்டிருப்பாராம். அவர் கடல் பயணங்களில் வரும்பொழுது கடல் பயணத்திற்கு வழிகாட்ட சொல்லி ஜெபமாலையை சொல்லி தான் வேண்டிக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. புயலை ஜெபிக்க வாளுக்கு முன் ஜெபமாலைக்கு சக்தி விடு. நீ புயலை ஜெயிக்கணும்னு நினச்சின்னா வாளுக்கு மேலே முன்னாடி ஜெபமாலை இப்படி ஜெயிச்சிருவ அப்படிம்பார். அதோடு மட்டும் இல்லை, அன்னை மரியாளின் மீது ஜெபமாலையை நாம் தினந்தோறும் ஜெபிக்கிறோம். அவ்வாறு ஜெபிக்கும் பொழுது நான் சோர்வடைவதில்லை அப்படிங்கிறார். இன்னொன்று, எனக்கு அச்சம் வராது, எனக்கு பயம் வராது, நம்பிக்கை வரும் அப்படிங்கிறார். நான் ஜெபமாலை ஜெபம் பண்ணுவேன், அப்போ எனக்கு சோர்வு வராது. ஆனால் இன்றைக்கி நமக்கு சோர்வு தான் வருது. சோர்வு வராது, அதுவும் இல்லாமல் எனக்கு அச்சம் நீங்கி நம்பிக்கை வரும் என்று சொல்வாராம். ஜெபமாலை என்பது கடவுளின் குரலை கேட்கும் ஆன்மாவின் சக்தி என்பாராம். அதோட சொல்லும்போது, கடற்கரையில் அவர் பணி செஞ்சதுனாலே என்னமோ தெரியல, அவர் சொல்வார், நீ ஒரு மங்கள வார்த்தை ஜெபம் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, ஜெபமாலை சொல்லும்போது மங்கள வார்த்தை ஜெபம் சொல்கிறேன்னா அது கடலில் மீன் பிடிக்கின்றவர்களுடைய வலை அப்படிங்கிறார். இந்த ஜெபமாலையா எதுனா கடலில் மீன் பிடிக்கிறவர்களுடைய வலை அப்படின்னா எவ்வளவு தூரம் அதை அவர் உணர்ந்து பார்த்து சொல்கிறாருன்னு பாருங்க. நீ ஜெபமாலை சொன்னா சாத்தான் விலகி கொண்டே இருப்பானாம். நீ ஜெபமாலையை சொல்லி மாதா பேரை சொல்லிக்கிட்டே இரு, சாத்தான் உன்னை விட்டு விலகி கொண்டிருப்பான். அது வேற மாதிரி சொல்லுவார் அவர். ஜெபமாலை என்பது எனது தினசரி பணி வாழ்க்கையின் துணைவியும் பாரான். அது இல்லாமல் நான் பேசுகிறதே இல்லை அப்படின்றார். அது இல்லாமல் நான் இருக்கிறது. அதனால் ஜெபமாலை என்பது என் வாழ்க்கை பயணத்தின் திசை காட்டி என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் சொர்க்கத்தின் கதவை திறந்து விடுகிறவள். அதற்கு நீ ஜெபமாலையை கையில் எடு, நீ ஜெபமாலை ஜெபி. நீ ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக விண்ணகத்தின் கதவு திறக்கும். அவர் இறக்கும் பொழுது கூட தன் கையில் ஜெபமாலையோடு இறந்தார் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கை பயணத்தின் திசை காட்டியதுன்னா ஜெபமாலை என்று
பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபமாலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் சிதறுண்டு போகாது. மீண்டும் நாளை வேறு ஒரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்.